இப்போ நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கான லஞ்ச் ரெசிபீஸ் தான். அதுக்கு நான் எடுத்திருக்க திங்ஸ் என்னென்னா, பச்சைப்பயிறு, இந்த பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இந்த பாசிப்பயிரில் ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குது. அதோட உருளைக்கிழங்கை தோலை சீச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் போதும். இதுலேயும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் பேபிஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, குக்கரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை மீடியம் சைஸாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி அதையும் இதோடையே ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடு ஒரு 3-4 பூடு ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம வந்து உருளைக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால கேஸ் ட்ரபிளாக இருக்கும், வாயு ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக நம்ம இதில் ஒரு 4 பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, வயிற்று பிரச்சனை எதுவுமே வராது, டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சீரகம் வந்து எல்லா ஃபுட்லேயும் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இதை நல்லா அப்படியே நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு நம்ம தாளிச்சு ஊற்றணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூனு குழம்பு பொடி போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அந்த குழம்பு பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு இங்கேயே நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தாளிச்சதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குழம்புல ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ இதை தூக்கி இந்த குழம்புல ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இந்த குழம்பு வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த குழம்ப சாப்பாடில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி புதுசாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைகள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.